வணக்கம் கிப்டி. குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேணு, இவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவருடைய 4 வயது குழந்தையை வீட்டிற்கு உணவு உட்கொள்வதற்காக பள்ளியிலிருந்து அழைத்து வந்திருக்கின்றார். அப்போது வீட்டின் வெளியே குழந்தையை வாகனத்திலிருந்து கீழே இறக்கிவிட்டு வீட்டின் உள்ளே செல்ல முயன்ற போது அப்போது எதிர்பாராத விதமாக காரில் வந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை வேணு, அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர், அவர் மீது மிளகாய் பொடியை தூவி 4 வயது குழந்தையை காரில் கடத்தி சென்றிருக்கின்றனர். உடனே அவருடைய 4 வயது குழந்தையின் தந்தை அலறி கத்தி கூச்சலிட்டிருக்கின்றார். அந்த காரானது நிற்காமல் சென்றிருக்கின்றன. ஆனால் காரின் பதிவெண் பார்த்தபோது கர்நாடகா பதிவெண் கொண்ட வாகனமாக இருந்தது மட்டும் தெரிய வந்திருக்கின்றன. மேலும் அங்கிருந்த பொதுமக்களும் அந்த காரை விரட்டி சென்றிருக்கின்றனர். அந்த கார் நிற்காமல் குழந்தையை கடத்தி கொண்டு தற்போது சென்றிருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையத்திற்கும் தகவலானது கொடுக்கப்பட்டு காவல்துறையினரை தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று மாவட்டத்தில் முக்கியமான சாலைகளில் காவல்துறையினரை சோதனை செய்யவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே காவல்துறையினர் ஆங்காங்கே வாகன தணிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட எல்லை பகுதியிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். 4 வயது குழந்தையை கடத்தி சென்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. பட்டப்பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது. மேலும் காவல்துறையினரும் இது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் பதிவாஇருக்கக்கூடிய அந்த வீடியோக்களையும் கொண்டு தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.